நான் ஒரு பல்மாலஜிஸ்ட்டாக டெய்லி ஃபேஸ் பண்ணுற ஒரு காமன் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வீசிங்க்கு இன்னேலர் கொடுத்துருக்கிறீங்க டாக்டர், இதுக்கு மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ணிட முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி டெய்லி நான் கேட்குற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னேலர் கொடுக்கப்படுது அப்படின்னா அது யூஸ்வலாக ஒரு வீசிங்கிற ஒரு காற்றுக்குழாய் அடைப்பு தொந்தரவு இருந்துச்சுன்னா கொடுப்போம். ஸோ அது எதனால் ஏற்படுது அப்படின்னா, நுரையீரலில் இருக்கிற காற்றுக்குழாய்களில் இருக்கிற ஒரு வீக்கம்னாலேயோ ஒரு சுருக்கம்னாலேயோ வர்ற ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா, இப்போ கையில் ஒரு இடத்துல இந்த இடத்துல அடிபட்டிருக்குன்னா, இந்த இடத்துல அடிப்பட்ட இடத்துல நம்ம ஆயின்மெண்ட் பூசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ காற்றுக்குழாய்களில் ஒரு வீக்கம் இருக்குன்னா அதுக்கு மட்டும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு மெடிசன் கொடுக்குறோம். அது எது வழியாக உள்ளே போய் கொண்டு போக முடியும்? வாய் வழியாவோ மூக்கு வழியாவோ நம்ம சுவாசித்து தான் அது உள்ளே போக முடியும். பட் மூக்குக்குள்ளேயே முடிகள், உள்ள மூக்கில் காற்று போகிற பாதை நேரோவாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம வாய் வழியாக வச்சு உரிகிற மாதிரி ஒரு மெடிசனை கொடுக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் இன்னேலர்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்னேலர் வந்து உங்களுக்கு எங்கே ப்ராப்ளமோ அங்கே மட்டும் தான் போய் கொடுக்க போகுது. அந்த இன்னேலர் எடுக்கிறனால இந்த எடுக்கிற மெடிசின் ரத்த ஓட்டத்துக்கோ மித்த உறுப்புகளுக்கோ பெருசாக போகிறது கிடையாது. பட் மாத்திரைகளோ சிரப்போ ஊசியோ எப்படின்னா, அது சாப்பிட்ற மாத்திரைகளோ சிரப்போ சாப்பிட்றப்போ முழுங்குறப்போ வயிறுக்கு போகும். வயிறுலேருந்து ரத்த ஓட்டத்துக்கு குடல் வழியாவோ இல்லை வயிறில் இருந்தோ ரத்த ஓட்டத்துக்கு சர்க்குலேட் ஆகும். அது நுரையீரலுக்கும் போகும், பட் மித்த உறுப்புகளுக்கும் போகும். ஸோ உடம்பு ரீதியாக சைடு எஃபெக்ட்ஸுன்றதும் மித்த உறுப்புகளில் சைடு எஃபெக்ட்ஸும் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாமல் நம்ம கொடுக்கணும்? எங்கே ப்ராப்ளமோ அங்கே மட்டும் மெடிசன் கொடுத்தா போதுமேன்ற காரணத்தினால நம்ம இன்னேலரை சூஸ் பண்ணுறோம், மாத்திரைகளோ சிரப்புக்கோ இன்ஜெக்ஷன்ஸ்க்கோ பதிலாக.